கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் தேவன். அவர் கிருபையின் ஆசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். இந்த தேவனை நாம் தேட வேண்டும். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் இரக்கத்தை பெற வேண்டும். இரண்டாவது, நாம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய வேண்டும். மூன்றாவது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். அப்படியானால் நமக்கு நம்மேல் பரிதாபப்படுகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், எல்லா விதத்திலும் நாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறோமோ இந்த உலக வாழ்வில், அதே போன்று அவரும் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அவரிலே பாவம் இல்லை. அதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படிப்பட்ட பரிசுத்தமான பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு இருக்கிறபடியால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சகாயம் செய்யும் கிருபை பெற்றுக்கொள்ளவும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். தேவனுடைய கிருபாசன தண்டையிலே அவர் கிருபை நிறைந்தவர் தான். அவர் கிருபாசன ஆசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான். ஆனால் அவர் பக்கத்திலே நாம் போக வேண்டும் என்றால் நாம் அவரை போல் காணப்பட வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே கிருபாசன தண்டையிலே நாம் போக வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதுதான் அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நேர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம் இந்த உலகத்திலே நமக்கு நல்ல ஆஸ்திகள், சொத்துகள், சுதந்திரங்கள், அழகுகள், கல்விகள், பட்டங்கள், பதவிகள் எல்லாம் நமக்கு இருந்தால் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை எதுவென்றால், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபைதான். அவருடைய இரக்கங்கள் தான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகளாயிருக்கின்றன. உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர்ந்து கொள்ள, தைரியமாய் சேர அதற்கேற்ற தகுதிகளை உடைய அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் தைரியமாய் வந்து சேருவோம். தேவனுடைய கிருபையினாலே கிருபைகளையும் இரக்கங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் மற்றவர்களுக்கு சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்கள் பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.